நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ். ஹிந்தி பிரச்சார சபாவில் டோட்டலி 9 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. லோயர் லெவல் பரீட்சையா, பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிரபாஷா. இதில் 1 இயருக்கு 2 டைம்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. பரீட்சையா ஜான்வரி மந்த்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் அதே இயரில் ஜூலை மந்த்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிராத்மிக், மத்தியமா, ராஷ்டிரபாஷா பிப்ரவரியில் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே இயரில் ஆகஸ்ட் மந்த்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே அந்த மந்தில் செகண்ட் வீக்கில் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லோயர் அண்ட் ஹையர் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 45 டேஸுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்கே ரிசல்ட் வந்துடும். சப்போஸ் வரலை அப்படின்னா நம்ம ஆன்லைனில் நம்மளோட ரிசல்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 45 டேஸுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட்டு நம்ம அப்ளை பண்ண அந்த அட்ரஸுக்கே, நம்ம எந்த அட்ரஸ்க்கு அப்ளை பண்ணமோ அந்த அட்ரஸுக்கே ரிசல்ட்டு நமக்கு வந்துடும். இந்த இயர் 2025 எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அதாவது மார்ச் 23க்குள்ளே ரிசல்ட்டு டெஃபினட்டாக வந்துடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு அவசரப்பட வேணாம். டெஃபினட்டாக மார்ச் 23க்குள்ளே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் ஆஃப்டர் 10 டேஸ்க்குள்ளே சர்டிஃபிகேட்டும் நம்ம அப்ளை பண்ண அட்ரஸுக்கே நமக்கு வந்துடும். இதில் ப்ரைவேட்டாக எழுதின ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க, அண்டு பிரச்சாரக் மூலியமாக எழுதின ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. ப்ரைவேட்டாக எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் டேரெக்டாக இந்தி பிரச்சார சபா போய் அப்ரோச் பண்ணி நம்ம சர்டிஃபிகேட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் பிரச்சாரக் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சாரக்குக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்துடும். அவங்க மூலியமாக நம்ம வாங்கிக்கலாம். எக்ஸாம் நான் பெஸ்ட்டாக எழுதியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அடுத்த லெவலுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சப்போஸ் நான் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஓனாக புக்கு வாங்கி அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸாம் ரிகார்டிங்காக உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு சாட் பண்ணலாம். அண்ட் தென் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணணும், அண்ட் சர்டிஃபிகேட் எப்படி கலெக்ட் பண்ணணும், பிரவீன் உத்ரா அதுக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பிரச்சாரக்கு எப்படி அப்ளை பண்ணணும், இது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு டெஃபினட்டாக சார்ட் பண்ணுறேன். அண்ட் தென் எக்ஸாம் ரிகார்டிங்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும், அண்ட் தென் சிலபஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ் எந்த வித டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு சார்ட் பண்ணலாம். அண்டு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தன்யவாத் ஸ்டூடெண்ட்.